உடல் எடை குறையிறதுக்கு ஹெல்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. இது 3 பொருள் சேர்ந்த ரெசிபி தான், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயட்டில் இருக்கிறன்ற பேரில் பட்னி கிடப்பாங்க சரியாக சாப்பிடாம. ஆனால் அந்த மாதிரிலாம் சாப்பிடாம இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் எடை குறையாது, உடல் எடை இன்னும் கொஞ்சம் கூட தான் செய்யும். நிறைய பேர் டைம் இல்லாதால டயட் இருக்குன்ற பேரில் காலை உணவை தவிர்க்கிறீங்க. அந்த மாதிரி காலை உணவை நீங்கள் தவிர்க்கும் பொழுது பலவிதமான பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காலையில் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் நம்ம உடம்புக்கு ஃபுல் எனர்ஜி அன்னைக்கு ஃபுல்லாக கொடுக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட முடியல அப்படின்னா கூட இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அல்லது காலை சாப்பாடை கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது ஒரு 10-11 மணி போல் ஒரு டம்ளர் அளவுக்கு குடிச்சிட்டு வாங்க. அல்லது மதியம் ஃபுட்க்கு பதிலாவோ ஃபுட் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோ இதையும் நீங்கள் கூடவே எடுத்துகிட்டு வரலாம். ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி ரொம்ப சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய வாழைப்பழ புதினா ஸ்மூத்தி இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 வாழைப்பழத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்திங்கன்னா புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். புதினா, வாழைப்பழம், பால் கூட கொஞ்சமாக தண்ணி இது மட்டும் சேர்த்து நீங்கள் அரைச்சி டெய்லியுமே குடிச்சிட்டு வரலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இனிப்பு சுவை இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நல்ல சுத்தமான தேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவை தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க தேனை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மூத்தியாக அடித்து குடிச்சிக்கலாம். இதில் நான் அடிஷ்னலாக சாக்லேட் ஃப்ளேவர் கொண்டு வரதுக்காக கொஞ்சமாக சாக்லேட் சிரப் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். சில பேருக்கு அந்த புதினாவோட ஃப்ளேவர் அவ்வளோக்கா பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி சாக்லேட் சிரப் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, தேன் சேர்த்தாலே போதும். அடுத்தது இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம பால் மட்டுமே சேர்த்து அடிக்கும் போது ஸ்மூதி ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்ல ஸ்மூதியாக அடித்து விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சுன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹனி மட்டும் போட்டாலே போதும். நான் ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சாக்லேட் சிரப் சேர்த்துருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இல்லை, யாருமே காலை உணவை தவிர்க்காதீங்க. அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் நமக்கு ஃபுல் டேக்கு எனர்ஜி தரக்கூடியது. அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா பலவிதமான பிரச்சனை வரும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலை உணவை நீங்கள் தவிர்த்தீங்கன்னா சாப்பிடாதனால ரொம்ப சோர்வாக இருப்பீங்க. அடுத்த வேளை சாப்பிடும்போது எக்ஸ்ட்ராவாக கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட்ருவீங்க. ஸோ நீங்கள் காலை உணவை சாப்பிட முடியல அப்படின்னா கூட இந்த ஸ்மூத்தி அடித்து குடிங்க. அல்லது கொஞ்சமாக காலையில் ஃபுட் எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு குடிச்சிட்டு வரலாம். நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அது பசி நல்லா தாங்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு நாளுக்கு தேவையான ஃபுல் எனர்ஜியும் கொடுக்கும். புதினா பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் நீக்கி உடம்புல எந்த விதமான கழிவும் தங்காமல் பார்த்துக்கும். அதனால் நம்ம உடம்பு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சாப்பிடாம இருக்கிறத விட கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஹெல்த்தியான பொருளாக பார்த்து சாப்பிடும்போது ஆரோக்கியமான முறையில் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.